ஹே கைஸ். ஸோ திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு தெரியும் நீ என்ன பேச போகிறேன்ட்டு. அஃப்கோர்ஸ் அதே தான், ஜெர்னாயின் இஷ்யூ தான். ஸோ சென்சார் இஷ்யூ என்ன நடந்துட்டுருக்கு, நாளைக்கு தானே ஹியரிங்கு, இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு கேட்காதீங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில முக்கியமான விஷயங்கள், ஒரு சில பேசின வச்சு நான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் காப்பி கேட்குறேன்னு கேட்காதீங்க. லைட்டாக எனக்கு அவங்க சொன்னது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம், அவ்வளோதான். அது காப்பி கேட்டால் இருந்தால் என்ன சொல்லணும்னு தோணுது, மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஒரு சில பேர் ஜேர்னலிஸ்ட், நம்மள மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய வீடியோலாம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கள, அவங்களோட அவங்களும் ஜெர்னாயின் பற்றி பேசியிருப்பாங்களா, அவங்களோடது அது அப்படியே சில விஷயங்கள் எடுத்திருக்கேன். இவங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் டேரெக்டாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னதுன்னா, அது கிளைமேக்ஸ் வச்சுப்போம், ஓகேங்களா? அதை நம்ம கிளைமேக்ஸில் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பேச போகிறேன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த சென்சர் இஷ்யூ பற்றி தான். ஒரு ப்ரிடிக்ஷன் லெவலில் தான் நானும் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சு, ஹைகோர்ட்லேருந்து ஆரம்பிச்சு, சிங்கிள் ஜட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, ஓகேங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம செம ஹாப்பி, ஃபேன்ஸு மக்கள்லாம் செம ஹாப்பியில் இருந்தோம். அண்ட் இவங்க என்ன செஞ்சாங்க, மதியானமே அதாவது ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதிகிட்ட போய் மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. 21 வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நான் ப்ரொடக்ஷன் சைடில் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. அவங்க சொன்னது நாங்கள் கேஸை எடுத்துக்க மாட்டோம், அது நீ ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கோங்க. பட் ஏன் நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நானும் நினச்சேன் ஏன் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, ஹைகோர்ட் தான் நடந்துட்டு இருக்குல்ல கேஸு. ஐயோ வாயிலாம் பிளாபர் ஆகுது. அதான் கேஸு ஹைகோர்ட்டில் தான் நடந்திருக்கு, அப்போயே சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது எனக்கு சில விஷயம் தோணுச்சு. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதான் சொல்லிட்டாங்க, நீங்கள் இதான் ஃபைனல் டிசிஷன் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் தான் ஃபைனல் டிசிஷன் சொல்லிட்டாங்க. விக்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சதா இல்லை, 50% 50%. நான் என் கதையே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஷார்ட்ஸ்லையும் ஷார்ட் வீடியோலையும் போட்டிருப்பேன், லாங் வீடியோலையும் போட்டிருப்பேன். என்னன்னா 50-50. நான் என்ன சொல்லுவேன், 50-50 தாங்க. இவங்க சைடில் 50%, இவங்க சைடில் 50%. ஸோ நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல, நாளைக்கு என்ன வார்த்தை என்ன சொல்ல போகிறான்னு தெரியல ஜட்ஜு. பட் இன்கேஸ் 20 ஹைகோர்ட்டு வந்து தலைமை நீதிபதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிள் ஜட்மெண்ட் சொன்னது கரெக்டு, யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னால் சென்சார் போர்டு என்ன சொல்லுவாங்க, உலகத்துக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது என்னன்னா, நீங்கள் போய் அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, அதான் ஹைகோர்ட்லேயே கொடுத்துட்டாச்சுல, ஃபைனல் டிசிஷன் சொல்லியாச்சுல. இது என்னோட ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். சொன்னால் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஒரு 24 to 28 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகும் இந்த யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு. அண்ட் இவங்களும் அடுத்த நாளாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஒரு 2 நாள் ஆகும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆகணுனால ஃபாரினில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்குலாம் சொல்லணும்ல, டேட்லாம் ஃபிக்ஸ் நாங்கள் இந்த டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது, புக்கிங்ஸ் ஓப்பன் இருக்குது. அதான் கட் அவுட் சில இதில் எடுத்தாங்க, சில தேட்டர்லாம் அப்படியே இருக்குது. ரோஹிங் தேட்டர்லாம் அப்படியே தான் இருக்குது கட் அவுட்லாம். எந்த எடுத்தாங்களா இல்லையான்னு தெரில, பட் நான் பார்த்த வரைக்கும் இருக்குது. இப்போ எடுத்தாங்களா இல்லையான்னு தெரில. ஓகே, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கா. ஓகே, செகண்ட் விஷயம், எலெக்ஷன் வருது. இதுக்கும் ஜனநாயகம் என்ன சம்மந்தம்னா, நிறைய ரிலேட்டடான விஷயம் இருக்குது. பட் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர், அதாவது அவங்க எலெக்ஷன் அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இன்க்ளூடிங் போலீஸ் அவங்களையும். அதாவது இந்த பிரச்சாரம், அந்த வாக்குறுதிகள், நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லா கட்சியும் பண்ணணும். ஸோ டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது நமக்கு ஒரு பேக் ஃபயர் மாதிரி ஆயிரும் என்னை பொறுத்த வரைக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறமே தான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதாவது சொல்கிறாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறமே தான் இந்த படம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு திக்குன்னு இருக்கா சொல்லி எனக்கும் அதே தான் ஞாபகம். அதே தான், ஐயோ எலெக்ஷன் அப்போ தான் வருமா, எனக்கு அது தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு சில விஷயம்லாம் அழுதுட்டு பேசணும்னு தோணுது, கோவத்தில் பேசணும்னு தோணுது, எனக்கு அப்படி தான் பேசணும்னு தோணுது. பட் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு சிரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த சிரிப்பு கூட கோவத்தில் தான் சிரிக்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. எஸ், எலெக்ஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா தேட்டரில் படத்தில் பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக பேசக்கூடாது, அதுலேயே நம்ம ஒத்தி வச்சுருவாங்க. இந்த படம் ஜனநாயகம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாலிட்டிக்ஸாக சொல்லி வச்சுருக்காங்க. பட் அது என்னன்னு தெரில, அது உண்மையாக செய்தியான்னு தெரில. பட்
நான் ஏற்கனவே நிறைய வீடியோ நான் போன வீடியோ சொன்னேன். ஒரு 15க்கு முன்னாடி 14த் 13த்தோ ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன்ல. அந்த லாங் வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது அந்த பகவத் கேசரியோட ப்ரொடியூசரோ, ப்ரொடியூசரோ புடிச்சிருந்துச்சு விஜய் சாருக்கு. 15 to 20 மினிட்ஸ் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நியூஸ் வந்துச்சு பார்த்தேன். ஸோ ஓகே. அ பாலிடிக்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் படம் வந்துச்சுன்னா, அத விட மாட்டாங்க. அந்த எலக்ஷன் டைம்ல. ஏன்னா, அது அது மைண்ட்ல வச்சுட்டு ஓட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய ஸ்டாட்டிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அதனால காமெடி படம்னா, காமெடியா ஒரு படம், ஹாரர் மூவினா எலக்ஷன் டேட் அந்த எலக்ஷன் எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பயிலேருந்து அந்த படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாலிட்டிசம்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த படம்லாம் வெளில வராது. ஸோ, அந்த அந்த இதுல அந்த வகையில தான் ஜனநாயகன் படமும். அ ஒண்ணு எலக்ஷனுக்கு அப்புறம் வரும். இல்லன்னா எலக்ஷன் முன்னாடி வரும். 50, 50 தான். நான் திருப்பி சொல்றேன் 50, 50 தான். ஓகேங்களா? ஓகே. அ 20த் அன்னைக்கு யுஎஸ் சர்டிஃபிகேட் குடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது ஹைகோர்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜ்மென்ட் ஓகேப்பா குடுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணு ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, பிப்ரவரி 20க்குள்ள ரிலீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா ஓகே. 20க்கு மேல அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணிருவாங்க. இது வந்து பிப்ரவரி 15 பிப்ரவரி 15லேருந்து 20க்குள்ள எலக்ஷன் டேட்ட அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது என்னன்னு தெரியல. எலக்ஷன் பத்தி அது பாலிடிக்ஸ் பிளா பிளா விட்டுருங்க. 20க்கு பிப்ரவரி 20க்கு மேல போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க. இவங்களும் இப்ப ஹைகோர்ட் வந்து இப்ப யுஎஸ் அப்படி குடுக்கல. அவங்க சொல்றது படி ப்ரொசீஜர் படி போங்கன்னு சொன்னாங்கன்னா, 20 டேஸ், 40 டேஸ் இழுத்துட்டு போவாங்க. இழுத்துக்கிட்டே போவாங்க. ஓகேங்களா? முடிஞ்சுச்சா? ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, பிப்ரவரி 3 அந்த இந்த இந்த ஃப்ரைடே டைமிங் இருக்குல்ல, அந்த மாரி போகும். ரிப்பப்ளிக் அந்த மாரி போகும். ஓகே. அது நாளைக்கு பொறுத்து நாளைக்கு தான் 14th 13th தான் நீங்க பெரிய வீடியோ போட்டிருந்தேன். ப்ரிடிக்ட் பண்ணேன். 15th அதான் நடந்துச்சு. இதுவும் ப்ரிடிக்ட் பண்ணது தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேபி பார்க்கலாம். இப்ப வரேன் அந்த விஷயத்துக்கு. என்ன ஸ்ரீராமு காலெல்லாம் தூக்கிக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. அந்த லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோல முன்னாடி இந்த எப்ப நான் ஜனநாயகம் பத்தி பேச ஆரம்பிச்சேனோ, அப்பயிலேருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சில பேத்துக்கு. அதாவது நான் சொல்றது ஒரு சில பேத்துக்கு. விஜய் சாரு பிடிக்காதவங்க, இந்த படம் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, அவர இந்த பக்கம் இழுத்துட்டு வரணும்னு சில பேர் ஆசைப்படுறவங்களுக்கும், ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பதிவ நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2, 3 மீம்ல பார்த்தேன். ஒருத்தர் கருத்து சொல்லியிருந்தார். யாருன்னு தெரியல. ரொம்ப பேர் பார்க்கல. ஆனா பார்த்தேன். உங்களுக்கு டைட்டில் கார்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகேங்களா? ஐயோ! அது எப்படி சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது சொன்னாங்கன்னா மத்தவங்க அதாவது விஜய் சாருக்கு மத்தவங்க எனக்கு இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இது ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு இது இப்படி வரணும்னு ஆசை. எப்படி? இந்த விஷயம் வரணும்னு ஒரு ஆசை. என்னன்னா, டைட்டில் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களுக்கு தளபதி விஜய்ன்னு வரணுமா? இல்லன்னா இல்லன்னா ஆஃப்டர் எலக்ஷன் முடிஞ்சு ஜூனோ, ஜூலையோ படம் வருதுன்னு வைங்க. எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. உங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் வரணுமா? அது எங்க முடிவு இல்ல. உங்க முடிவு தான். ஏன்னா, இது மக்கள் மத்தியில ஹைப்ல இருக்கு இந்த படம். டே பை டே இப்படி போயிட்டு இருக்கே தவிர, கீழ இறங்கல. மேல போயிட்டு தான் இருக்கு. இது மக்கள் மத்தியில இந்த படம் ஹைப்ல இருந்தாலும், இவங்களுக்கு வோட் பேங்க் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. டிக்ரீஸ் ஆகல. நீ அந்த கட்சிக்காரன சப்போர்ட் பண்றனால அப்படி பேசுறேன்னு நெனச்சுக்காதீங்க. சொல்றேன். இது நெறைய பேரு சொல்றாங்க. ஆனா, ஒரு டிவிக்கோட மெம்பர் ஒரு ஒருத்தர் பேசுறாரு. அதாவது நான் அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க இன்டர்வியூ குடுத்தது. அவர் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு. மேல வீடு. ஓகேங்களா? ஒருத்தர் ஒரு ஒரு லேடி வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? ஒரு லேடி அவங்களுக்கும் ஒரு 50, 55 வயசு இருக்கும் போல. லேடி பேசுறாங்க. எனக்கு படம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இந்த படத்த ஏன் இவ்ளோ முடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப பார்ப்பேன். அதாவது படம் பிடிக்காதவங்க கூட இந்த படம் பிடிக்காதவங்கலாம் ஆளுங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட பார்க்கணும்னு தோணுது. தோண வைக்கிறாங்க. அதனால டிசைடிங் ஃபேக்டர் என்கிட்ட இல்ல. உங்க கையில தான் இருக்கு. உங்க டைட்டில் கார்டு எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. டைட்டில் கார்டு எப்படி இருந்தாலும் அ தளபதி விஜய்ன்னு வந்தா எப்படி சொல்றது? உங்களுக்கு மாஸ்டர் பிஜிஎம் போட்டு ஆஸ் யூசுவல் அந்த பிஜிஎம் தான் வரும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா
ஆனா நெறைய பேருக்கு இது ஒரு ஆசையா இருக்கு. அது என்ன ஆசைன்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருக்கேன். எப்படி வேணும்னு நீங்க தான் எதிர்பார்க்கணும். நாங்க இல்ல. ஓகேங்களா? அண்ட் நடந்தாலும் நடக்கும். ஏன்னா நெறைய பேர் நான் சும்மா ப்ரிடிக்ட் பண்றேன். அவரும் அவருக்கும் ஆசை இருக்கு. படம் வந்து என் படத்த பார்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. லாஸ்ட் படம். ஸோ என்ன நடக்குமோன்னு தெரியல. அண்ட் அவர மாரி சொல்லுவோமா? என்ன சார் மிரட்டுறீங்களா? ஒண்ணு நான் வீட்ல இருப்பேன். இல்லன்னா தியேட்டர்ல இருப்பேன். சும்மா வேற எதுவும் இல்ல. அண்ட் ஓகே. 20த் அன்னைக்கு என்ன நடக்கும் பார்ப்போம். நாளைக்கு என்ன என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அண்ட் அந்த ஹியரிங் கேஸ் 15, 20, 26 அந்த மாரி வந்தா மட்டும் தான் டைமிங்கோட எப்போ வரும்? என்ன சொல்லப் போறாங்க? அந்த ஒரு பதட்டமே இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாரி தான். சரி 20த் என்ன எந்த டைமிங்ல வருதுன்னு தெரியல அந்த கேஸு. ஸோ வந்தவுடனே பார்க்கலாம். ஸோ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க் யூ. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங்.